ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டிரைவ் அண்ட் கியர். நான் உங்கள் காளிதாசன். இந்த வீடியோவில் நம்மளோட பிராண்ட் நியூ வெஹிக்கிளான ஹிமாலயன் 450 ஈரோடு டு சென்னை இது ஒரு லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த லாங் ட்ரிப்பில் நம்மளோட பைக் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, நிறைய பேர் இதில் ஹீட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருந்தீங்க. இதோட ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சிட்டி அண்ட் ஹைவேஸ் இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஆல்சோ எல்லோரும் எதிர்பார்த்த மைலேஜ் டெஸ்ட்டும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய போன வீடியோவில் புக்கிங் டு டெலிவரி என்னோடய கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸை ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. யாராவது புக்கிங் டு டெலிவரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கார்டில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு பைக் புக் பண்ண போகிறீங்க அண்ட் டெலிவரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ கம்மிங் டு த டாபிக். ஸோ இன்ஜின் ஃபுல்லாக செட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் வெஹிக்கிளை பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் ரொம்ப வெயிட் ஏற்றிட்டு சடனாக த்ராட்டில் ரொம்ப ரைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட ஸ்ட்ரெஸ் இன்ஜின் மேலே ரொம்ப விழுகும். ஸோ இன்ஜினோட பார்ட்ஸ் எல்லாமே நியூ பார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இது ப்ராப்பரான ஒரு ஷேப்பில் இருக்காது. விச் மீன்ஸ் 0.1 mm அந்த டிஃப்ரென்ஸில் சில மெட்டல்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாமே ஓவர் த ரன்னிங் பீரியடில் இதெல்லாம் ப்ராப்பராக கிரைண்ட் ஆகி அந்த ஷேப்க்கு அது அட்டைன் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஓவர் ரிவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவராக கிரைண்ட் ஆகும். ஸோ அதனால் ஆயில் கன்சம்ஷனும் ஃபியூயல் கன்சம்ஷனும் ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு கேப் கிடைக்கும். ஆல்சோ மைலேஜும் ட்ராப் ஆகும். ஸோ பர்ஃபார்மன்ஸும் ட்ராப் பண்ணி மைலேஜையும் ட்ராப் பண்ணி நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு பைக்கை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ டோன்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் யுவர் பைக். நெக்ஸ்ட், கியர் ஷிஃப்டிங். ஒரு ப்ராப்பரான கியர் ஷிஃப்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நீங்கள் 3 விஷயத்தை மறக்காமல் மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ஸ்பீட். இப்போது வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் ரன் ஆகிட்டுருக்கு. செகண்ட், இன்ஜின் எவ்வளோ ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. தேர்ட் ஒன், கரண்ட்டாக என்ன கியரில் இருக்குது. ஸோ இந்த 3 தான் ஒரு பைக்குக்கான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் அதோட ஸ்பீடு, ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் ஆக போகுது. ஈவன் இதுதான் உங்களோட மைலேஜையும் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ லோ கியரில் ஹை ரெவில் நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூயல் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் மோர் டார்க் வேணும் அப்படின்னா மோர் ஃபியூயல் பர்ன் ஆகணும். ஸோ மைலேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல கட் ஆகும். எப்போ நீங்கள் டாப் கியரில் ஒரு சாலிடான ஆர்பிஎம்மில் ஒரு ஸ்மூத்தான ஸ்பீடில் நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு ஃபியூயல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹையர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கியரையும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விச் மீன்ஸ் ஒரு கியருக்கு 15 to 20 கிலோமீட்டர் ஸ்பீடு அட்டைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கியர் போகணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்த இந்த ஹீட் மேனேஜ்மெண்ட். ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஒரு 450cc இன்ஜினுக்கு ஒரு டீசெண்டான ஹீட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ரைடருக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயமாக அமைய போகுது. பட் ஆனால் இந்த பைக் எந்த அளவுக்கு ஹீட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மற்ற 350cc எல்லாம் ராயல் என்ஃபீல்டு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த 450cc இன்ஜினில் இவங்க லிக்விட் கூலிங் சிஸ்டமை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு ப்ராப்பரான சைஸ் இருக்க ரேடியேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஒரு ஷார்ட் ரைடில் இருக்கீங்க அப்படின்னா பெரிய ஹீட் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் அபவ் ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரை தாண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிளை நிப்பாட்டும் போதும் சிட்டி டிராஃபிக்லையும் உங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லோ டிராஃபிக்கில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஹீட் தெரியும். இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, இது ரொம்ப பெரிய டேமேஜை கொடுக்கும், அந்த மாதிரியான ஹீட் எதுவும் இல்லை. ஸோ இது மேனேஜபிள் தான். பட் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணும்போது ப்ராப்பரான கிளாத்திங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஜீன் பேண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஹீட் உங்களோட பாடியில் அப்சர்வ் ஆகிறத கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஹைவேல ரைடிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஹீட் இஷ்யூஸுமே உங்களுக்கு வரப்போகிறதில்ல.
நீங்கள் எப்போ வந்து வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணுறீங்க, எப்போ வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி இறங்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்ஜின் வந்து இவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அன்டில் ரைடிங்கில் உங்களுக்கு வந்து 0% ஹீட் இஷ்யூஸ் தான் இருக்க போகுது. இவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜின் எந்த அளவுக்கு வந்து ஃபியூவல் பர்ன் பண்ணணும், எந்த அளவுக்கு ஃபியூவல் பர்ன் பண்ணியிருந்தா அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இப்போ பார்க்க போகிறது பர்ஃபார்மன்ஸை பற்றி தான். சிட்டி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹைவே பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப தேவையான அளவை விட ஜாஸ்தியாகவே இருந்துச்சு எனக்கு. நான் வந்து செகண்ட் கியரில் இருக்கேன், நான் வந்து ஒரு டிராஃபிக்கில் இருந்து நான் வந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெவ் மட்டும் பண்ணால் போதும், இன்ஜின் என்னை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவை விட்டு தாராளமாக புல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுது. அந்த புல்லிங் பவர், அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்பீட் இந்த இன்ஜினுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. நீங்கள் மற்ற இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து லோ ரேஞ்ச், மிட் ரேஞ்ச் அண்ட் ஹை எண்ட் இது மூணுலேயுமே வந்து ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஒரு டூ வீலரில் ஹைவேல போகும்போது நான் அதிகமாக ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய ஹோண்டா ஆக்டிவாவில் ஈரோட்டுக்கு ஒரு 6 டைம் போயிட்டு வந்திருக்கேன். ஆல்சோ என்னோடய ஒய்ஃப் கன்சீவாக இருக்கும்போது சென்னை டு திருச்சி வந்து ஒரு 6 டைம் கிட்ட போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த லாங் ரைட்ஸில் நான் பர்சனலாக அந்த ஸ்கூட்டரில் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு தான் உங்கள் லாங் ரைட் நல்லாயிருக்கும். ஈவன் உங்கள்கிட்ட ஹையர் பர்ஃபார்மன்ஸ் பைக் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து இது நல்லா வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணுதுன்னா கூட பக்கத்தில் ஒரு ஆம்னி பஸ் இல்லை வந்து ஒரு ஏசி பஸ் ஒரு ஸ்பீடில் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது கிராஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதோட விண்டுக்கு கண்டிப்பாக உங்களோட பைக் வந்து ஸ்டெபிலிட்டியை இழக்கும். இதை நான் என்னோடய ஹோண்டா ஆக்டிவாவில் அப்படியே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பஸ் வந்து என்னை கிராஸ் பண்ணுதுன்னா நான் உடனே ஸ்பீடை குறைச்சி 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து நான் அந்த பைக் அந்த ஸ்பீடில் மட்டும்தான் ரன் பண்ணுவேன் அன்டில் அந்த 2-3 பஸ் என்னை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மட்டும்தான் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரே ஸ்பீடில் நான் வந்து ரிட்டன் வந்து என்னோடய டிஸ்டன்ஸ் அடைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக போகிறீங்க, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பைக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்கிறத தாண்டி அந்த டூரிங் எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறதும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அந்த கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கறது அந்த ஸ்டெபிலிட்டி தான். நீங்கள் ஒரு கார்னரிங் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பைக் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா உங்களால் எதையுமே பண்ண முடியாது. ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் பண்ணுற விதமாக இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நான் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இடத்துலையும் ஸ்டெபிலிட்டி எனக்கு ஹிமாலயன் மிஸ் ஆனதே கிடையாது. ஈவன் நான் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறி உக்காந்தேன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த தண்டவாளத்தோடு அட்டாச் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ரோடுக்கும் அந்த ஹிமாலயனோட டயர்ஸ்க்கும் இருக்க கிரிப். ஸோ பைக்கோட வெயிட்டுக்கும் அந்த ரோடோட கிரிப்புக்கும் எனக்கு ரொம்ப சாலிடாக அப்படியே ரோடில் அட்டாச் ஆகி மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து வெஹிக்கிள் வந்து வாபிள் ஆகிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிற மாதிரியோ எந்த இடத்துலையுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு வெஹிக்கிள் நல்ல ஹீட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதே மாதிரி வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டியும் பக்காவாக இருக்குது. இது எல்லாமே இருந்தாலும் ஒரு ஸ்மூத்தான ரைடு அப்படிங்கிறது ப்ராப்பரான பிரேக் சைக்கிளில் தான் கிடைக்கும். ஸோ எவ்ரி 80 to 100 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் ஒன்ஸ் வந்து பிரேக் எடுத்தே ஆகணும். ஹிமாலயன் பைக் வச்சுருக்கவங்களுக்கு நான் பர்சனலாக கொடுக்குற ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, மற்ற பைக்ஸ் எல்லாம் பிரேக்குக்கு நிறுத்தும்போது ஒரு 1 minute வந்து ஐடலில் வச்சு ஆஃப் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து வெஹிக்கிளை எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ, பிரேக்குக்காக வந்து வெஹிக்கிளை எப்போ நியூட்ரலில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்களோ அப்போவே வந்து உங்களோட ரேடியேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அந்த ஹீட்டை வந்து வெளியில் புல் பண்ணுறத வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் லீவ் இட். அந்த ஹீட்டை மொத்தமாக வந்து ரேடியேட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த கூலிங் மொத்தமாக வந்து கிடைக்கிற வரைக்கும் ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுருங்க. பிகாஸ் எந்த அளவுக்கு கூலிங் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கோ என்ஜினோட ஆயில் லைஃப் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாரி அதோட சிந்தட்டிக் தன்மையும் வந்து ரொம்ப சஸ்டைன் ஆகும். வந்த உடனே ஒரு 1 minute மட்டும் ஐடியில் விட்டு ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்காதீங்க. ரேடியேட்டர் எப்போ அதிக அளவில் அந்த ஹீட்டை புல் பண்ணி வெளியே தள்ளுதோ அது வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் காமாக அதை ஒரு நிமிஷம் விட்டுருங்க. நெக்ஸ்ட், பில்லியன் ரைடருக்கான டிப்ஸ் இதில் எதுவும் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டு வர்றது 450cc இன்ஜினில்.
ஸோ இதோட ஹீட் மொத்தமும் வந்து உங்களுக்கு சைலன்சர் வழியாக தான் வெளியே வரப்போகுது. சைலன்சர் மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என்னோடய ஃப்ரெண்ட் என் கூட ரைடு வந்தார், பட் ஆனால் வந்து ஷார்ட் ரைடு தான். அவர் சைலன்சரில் வந்து கால் வச்சிட்டாரு. ஸோ அதோட ஹீட் வந்து அப்படியே வந்து அவருக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சைலன்சர் மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்சோ நீங்கள் ரொம்ப லாங் ரைட் போயிட்டு வீட்டுக்கு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னா கூட உங்கள் சைலன்சர் பக்கம் யாரும் போகாத மாதிரி ரொம்ப ரைட் சைடு ஓட்டின மாதிரி வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணுங்கள். ஏதாவது குழந்தைங்க கூட வந்து கையை வச்சுட்டா அது ரொம்ப பெரிய ஹர்ட்டிங்காக இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் எப்படி நம்மளோட ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ, அதே மாதிரி ஒரு பைக் அப்படின்னா அந்த பைக்கோட கரண்ட் மைலேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதுல தான் எல்லாரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டுமே இருக்கும். ஸோ மைலேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? நாட் ஈவன் ஹிமாலயன், எல்லா பைக்குக்குமே எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஏ ஸ்டேஷனில் நீங்கள் வந்து 100% வந்து ஃபியூயலில் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ், விச் மீன்ஸ் ஒரு அபவ் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 60 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ட்ராவல் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பி ஸ்டேஷனில் நீங்கள் வந்து 100% ஃபுல் டேங்க் ரீஃபில் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ஏ ஸ்டேஷனுக்கும் பி ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்க கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை இந்த பி ஸ்டேஷனில் ஃபுல் டேங்க் அடிக்கிறதுக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் பெட்ரோல் எடுத்திருக்கு அப்படிங்கிறத டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் உங்கள் பைக்கோட கரண்ட் மைலேஜ். ஸோ அப்படி எனக்கு கிடச்சிருக்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கு 34+ கிடச்சிருக்கு. ஒரு 450cc இன்ஜினுக்கு 34+ மைலேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் இது வந்து நான் இன்னும் சென்னை ரீச் ஆகலை, இது வந்து ஒரு மிட்வேல தான் நான் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ எனக்கு இந்த ட்ரிப் மீட்டரில் வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து பர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மைலேஜும் நான் கால்குலேட் பண்ண மைலேஜும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபைனலாக வந்து சென்னை ரீச் பண்ணிவிட்டு நான் இந்த மைலேஜ் அகைன் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணேன். அப்போது எனக்கு இதே ட்ரிப் மீட்டரில் எனக்கு கிடைச்ச மைலேஜ் வந்து 35+. ஸோ எக்ஸாக்ட்லி நீங்கள் வந்து ரவுண்டாக 35 கூட வச்சுக்கலாம். ஒரு 450cc இன்ஜின் ஒரு 35 மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ரைடருக்கு தான் தெரியும். ஸோ ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் ரைடில் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன? கான்ஃபிடென்ட் இல்லாமல் உங்களோட பைக்கை எக்காரணத்தை கொண்டும் ஓவர்டேக் எடுத்துடாதீங்க. 100% ஷியோராக என்னால் வந்து இப்போ ஓவர்டேக் எடுக்க முடியும், சுற்றி எந்த வந்து ஆப்ஸ்டிகல்ஸும் இல்லை, நான் வந்து ஈஸியாக சேஃபாக சைடு எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் சைடு எடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வர கிலோமீட்டர்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஓவர்டேக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ராப்பர் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆர்பிஎம், கியர், ஸ்பீட் இது மூணையும் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஃபியூவல் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கழித்து நீங்கள் எப்பயுமே வந்து ஃபியூவல் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பயுமே ரெட் மார்க்கை டச் பண்ண விடாதீங்க. ஃபியூவலை எப்பையும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/4 டேங்க்கில் அது நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவராலாக சொல்லணுன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஹிமாலயன் 450 அப்படிங்கிறது ஒரு சாலிடான டூரிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. இது 100% அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு இந்த ரைடில். சில ஹீட் அண்ட் வெயிட் இஷ்யூஸ் இருந்தாலுமே கம்ஃபர்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹைவே பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையும் எனக்கு 1% கூட மிஸ் ஆகலை. இந்த வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸுக்கும் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட வீடியோவை 96%லேருந்து 98% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்த ஒரு ஹானஸ்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இது நம்ம டிரைவ் அண்ட் கியர். நான் உங்கள் காளிதாசன்.